வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு பள்ளிச்சாலையா, இல்லை இது மரங்கள் நிறைந்த இயற்கை சோலையா? பறவைகளின் கீதம்தான் மாணவர்களுக்கு நிரம்ப கேட்கும். சிரிக்க தெரிந்தவர்கள் கவலையே இல்லாதவர்கள் என்று அர்த்தமல்ல. சிரிக்க தெரிந்தவர்கள் கவலைகளை செரிக்க தெரிந்தவர்கள், செரிமானமாக்கி விடுவார்கள். சண்டை வந்துட்டா பேசாமல் இருந்துருவாளோ அப்படின்னு கவலைப்பட்டா அவன் காதலன். பேசுனா சண்டை வந்துருமோ அப்படின்னு நினச்சா அவன் கணவன்னா. கல்யாணம்டா கல்யாணம்னா அவன் நானும் மனுஷன்டா மனுஷன் அப்படின்ட்டான்னா. பிள்ளைகளை சந்தோஷமாக இருக்க விடுங்கள். எனவே இருந்தால் நாம் சிரிப்பு வரும், வாழ்க்கை சிறக்கும்.
மனம் சிரித்தால் வாழ்க்கை மலர்ந்துவிடும். ஒரு புன்னகை 1000 வார்த்தைகளுக்கு சமம். சிரித்து வாழ்பவரின் வயது அதிகரிக்கும், இளமை நிலைக்கும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இந்த சிரிப்பினுடைய மகத்துவத்தை உணர்ந்து அவிநாசி நகைச்சுவை மன்றத்தின் 2வது நிகழ்வு இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் அற்புதமான நிகழ்வு. கந்தசாமி ஐயா அவர்கள் ஆழியாறு அறிவு திருக்கோயிலுடைய அரங்காவலர், திருப்பூர் அறிவு திருக்கோயிலுடைய தமிழர் பண்பாடு கலாச்சார பேரவையினுடைய தலைவர், அன்பிற்குரிய திரு க. நடராசன் அண்ணா அவர்களை நம்முடைய இந்த இனிய நிகழ்வானது மிகச் சிறப்பான வகையிலே நடைபெறுவதற்கும் பேராசிரியர் திரு ச. நீலகண்டன் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்துக்கிடையே மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவரும் இருக்கையில் அமர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். அவையில் கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நகைச்சுவை மன்றம் அவிநாசி சார்பாக இனிமையான மாலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவிநாசி நகரில் பல்வேறு சமுதாய பணிகளை தலைமையேற்று வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர் அவிநாசி பழனியப்பா பள்ளி தாளாளர், மாதேஸ்வரி மருத்துவமனை நிறுவனர், அவிநாசி கம்பெனி கழகம், அவிநாசி முத்தமிழ் மன்றம், அவிநாசி நகைச்சுவை மன்றம் ஆகியவற்றின் தலைவர், அவிநாசி வனம் ஃபவுண்டேஷன் அமைப்பாளர், அவிநாசி அறிவு கோயில் அரங்காவலர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர், இன்னும் பல சமூக சேவை செய்ய பெரும் கனவோடு இருப்பவர் எங்கள் நகைச்சுவை மன்றத்தின் தலைவர் திரு ப. ராஜ்குமார் ஐயா அவர்களை இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த இனிய விழாவில் இறைவணக்கம் மற்றும் குருவணக்கம் உரையாற்றி அமர்ந்திருக்கும் திரு பேராசிரியர் என். சுப்பிரமணியம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த இனிய விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திரு க. மாரிமுத்து அறிவுத்திருக்கோயில் அரங்காவலர் அவர்களையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றேன். விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் திரு தா. விஷ்ணு ராஜலட்சுமி ரூபின்ஸ் அவிநாசி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் திரு எஸ். சந்திரசேகரன் தலைவர் அவிநாசி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் திரு க. நடராஜன் தலைவர் தமிழர் பண்பாடு கலாச்சார பேரவை அறக்கட்டளை அவர்களை வருக வருக என வரவேற்றோம். இந்த சிறப்புமிகு சிரிப்பு திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் ப. கந்தசாமி அவர்கள் அரங்காவலர், திருப்பூர் ஆழியார் அறிவு திருக்கோயில் மற்றும் திருப்பூர் அறிவு திருக்கோயில் முன்னாள் மண்டல தலைவர் அவர்களையும் இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். மேலும் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் மருத்துவர் கே. பொம்முசாமி செஸ்ட்
ஹாஸ்பிட்டல் திருப்பூர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த இனிய விழாவுக்கு நகைச்சுவை மன்ற விழாவில் நம்மையெல்லாம் வயிறு குலுங்க சிரிக்க வைத்துவிருக்கும் நமது நகைச்சுவை நாவரசு பேராசிரியர் முனைவர் சா நீலகண்டன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். மேலும் நன்றியுரை வழங்கவிருக்கும் திரு ஆ சுவாமிநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை பெரியோர்களுக்கும், பணி நிறைவு ஆசிரியர் கூட்டமைப்பின் பெரியோர்களுக்கும், தமிழர் பண்பாடு கலாச்சார பேரவை அறக்கட்டளை பெரியோர்களுக்கும், எங்களது அவிநாசி கம்பன் கழகம், அவிநாசி முத்தமிழ் மன்றம், அவிநாசி நகைச்சுவை மன்ற பெரியோர்களுக்கும் அன்பர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். அவிநாசி நகைச்சுவை மன்றத்தின் செயல் தலைவர் திரு கா பழனிசாமி அவர்களையும், பொருளாளர் ப ராமகிருஷ்ணன் அவர்களையும், துணைத் தலைவர் கா சுப்பிரமணியம் ராம்ராஜ் ஷோரூம்ஸ் அவர்களையும், செயலாளர் ரக்ஷணன் மெய்ஞானமூர்த்தி ஐயா அவர்களையும், அவிநாசி நகைச்சுவை மன்றத்தின் கௌரவ ஆலோசகர் திரு சே சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும், தமிழர் பண்பாடு கலாச்சார பேரவை முத்தமிழ் மன்றத்துக்கு வழிகாட்டியாக எங்களுக்கெல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்ற அவிநாசி அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் முனைவர் போ மணிவண்ணன் ஐயா அவர்களையும் இன்பத்துடன் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். நகைச்சுவையை அள்ளி பெருக வந்திருக்கின்ற அவிநாசி வாழ் பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள், மாணவ செல்வங்கள் மற்றும் அனைவரையும் இந்த இனிய விழாவுக்கு இருகம் கூப்பி வருக வருக என்ற வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கள்ளார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் விரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி. உன்
செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கள தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் களை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நாடி சுத்தி பிராணாயாமம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அடுத்தபடியாக இந்த இணை நிகழ்வுக்கு முன்னிலை வைத்து சிறப்பிக்கக்கூடிய அவினாசி ராஜலட்சுமி ரூபிக்ஸ் என்ற மேற்கூரை தகடு தயாரிப்பாளருடைய நிறுவனர், தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய மேற்கூரை தகடு தயாரிப்பாளர், பொதுநலத் தொண்டர், மக்கள் வாழ்வில் சிந்தனையாளர், காட்சிக்கு எளியவர். அவினாசி வட்டாரத்தில் 500க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு நல்கக்கூடிய திரு விஷ்ணு அண்ணா அவர்களுக்கு நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த இனிய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து நாம் கூப்பிட்ட பொழுது நமக்கெல்லாம் உடனே நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி நமது நகைச்சுவை நாவரசு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஐயா, இந்த நினைவு பரிசு உங்கள் நினைவில் நிற்கும். உங்களுடைய நகைச்சுவை பேச்சு எங்கள் நினைவில் நிற்கும். பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார்கள். அடுத்ததாக தமிழர் பண்பாடு பேரவை தலைவர் க. நடராசன் ஐயா அவர்களுக்கு மோகனசுந்தரம் ஐயா அவினாசி மனவளக்கலை மன்றம் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக பேராசிரியர் எம். சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு நமது மன்றத்தின் ஆகப்பெருந்த பெருந்தகை அந்தோணிசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார்கள். ஐயா, தங்கள் வரவேற்புரையில் அவையும் சபையும் நிறைந்திருக்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும்
எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. மேடையில் அமர்ந்திருக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வரவேற்பை நிகழ்த்துள்ள திரு தண்டபாணி அவர்களுக்கும் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திரு மாரிமுத்து ஐயா அவர்களுக்கும் முன்னிலை வைக்கும் திரு நடராஜன் அவர்களுக்கும் திரு விஷ்ணு அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவர் பொம்முசாமி அவர்களுக்கும் நாம் அனைவரும் ஆவுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நகைச்சுவை நாவரசு முனைவர் பேராசிரியர் திரு நீலகண்டனை அவர்களுக்கும் நன்றி உரையாற்ற உள்ள திரு சாமிநாய் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். அடுத்து கீழே அமைந்திருக்கிற இருவாள் மெய்யன்பர்களையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலையின் மூலம் தனி மனித ஒழுக்கத்துடன் சமூக தொண்டாற்றி வரும் அவினாசி நகைச்சுவை மன்றத்தின் தலைவரும் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் அரங்காவலரும் ஒருங்கிணைப்பாளரும் அருள்நிதி பி ராஜகுமார் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால் மகரிஷி நமக்களித்த மனவளக்கலையினை தம் குடும்பத்துடன் கடைபிடித்து அதன் வழி அனைவரும் பயன்பட வேண்டும் என்ற உயர் நோக்கில் தனக்கு சொந்தமான இடத்தில் 27 ஆண்டு காலமாக மனவளக்கலை மற்றும் நிறுவி கொடுத்து மன்றத்தின் மனவளக்கல் செயல்பாடு அனைத்தையும் தோய்வின்றி நடைபெற முன்னின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ஐயா அவர்களுடைய துணைவியாரும் தனது கணவரை பின்பற்றி பெரும் நோக்கில் கடமையேடு ஆற்றதுடன் தொண்டாட்டி வரும் அருள்நிதி மாதேஸ்வரி ராஜகுமார் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். நாம் மனவளக்கலையில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்த்துக்கள் கூட்டிட்டோம். மனவளக்கலையில் என்னங்கன்னா அடிப்படை பயிற்சி இங்கே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். உண்மையில் சொல்லப்போனால் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே 27 ஆண்டு காலமாக இங்கே நம்மளுக்கு ஐயா அவர்கள் தான் கொடுத்து இந்த மன்றம் சிறப்பாக செயல்படுது. இதுபோக பக்கத்தில் 2 தவமயங்கள் கொடுத்துருக்கோம். அவினாசிங்கம்பாளையம் தவமயம் ஒன்று, ஆண்டவர் காலனி தவமயம் தண்ணீர் பந்தலில் ஒரு தவமயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மையத்தில் என்ன கேட்டிங்கன்னா உடல் நலத்தை ஆரோக்கியத்தில் வச்சுருக்கிறதுக்காக மகரிஷி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்துருக்காரு. அதான் முக்கியமானது. எளிய முறை உடற்பயிற்சினா உடலை நம்ம சரியாக பாதுகாத்து கொள்ள எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்துருக்காரு. அதை நம்ம தினசரி செஞ்சோம்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. ஏன்னா நாங்களாம் 26 ஆண்டு காலமாக இந்த பயிற்சி விடாமல் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்னமும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது இருக்குது. அதே மாதிரி உடலுக்கு உடல் பயிற்சியும் உயிருக்கு காய்கள் பயிற்சியும் ஒரு அற்புதமான பயிற்சி. இது மகரிஷி ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் அதை ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்காரு இந்த காய்கள் பயிற்சியை. இதை டெய்லி ஒரு 5 நிமிஷம், காலைல ஒரு 5 நிமிஷம் 3 நிலைகள், சாயந்தரம் 5 நிமிஷம் 3 நிலையை செஞ்சால் போதும். நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். நரம்புகள்லாம் நல்லா ஊக்கப்படும். எப்பயும் இளமையாகவே இருக்கலாம். அதான் ஒரு இது. இந்த பயிற்சியின் நோக்கம் என்னென்னு கேட்டால் உயிருக்குள்ளே பயிற்சி செய்யன்னா இளமையாகவே இருக்கலாம். எப்பயுமே கூட ஒரு 10 வருஷம் நம்ம மரணத்தை கூட தள்ளி போடலாம். அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி தான் மகரிஷி உயிருக்குள்ள பயிற்சின்னு ஒரு கொடுத்துருக்காரு. இந்த பயிற்சியை நம்ம டெய்லி செஞ்சாவே போதும். அது அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா தவம் நம்மளை அமைதிப்படுத்துவதற்கு. ஏன்னு கேட்டால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசுப்படுத்துகிற மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த தவத்தில் கொடுக்கலாம். அதே மாதிரி மனநோய்கள் மனம் பற்றி தெரியாத நோயாளிகள்லாம் இருக்கிறவெல்லாம் இந்த தவத்தில் வந்துட்டான்னு வச்சுங்க, நம்ம உயிர் சக்தியை இங்கே மூலாதாரத்தில் உயிர் சக்தியை கொண்டு மேலே திரும்ப அதே இடத்துல கொண்டு வைக்கிறப்ப அவங்களுடைய மனங்கள் மாறுறப்ப என்னாகிற ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், இது எதுக்காக வருதுங்கிறத பற்றி அகத்தாய்வுங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி இந்த மனவளக்கலையில் கொடுக்குறேங்க. இந்த மனவளக்கலையில் நம்ம எல்லாம் சேர்ந்து பயன்பெற்று இன்புற்று வாழுமாறு உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பயிற்சியை நம்ம விடாமல் செய்ய தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அரங்காவலர் கந்தசாமி ஐயா பாருங்கள், அவர் டெய்லி செஞ்சிடறார், பயிற்சி விடாமாட்டார். வாயுவாலயத்தில் பார்த்திங்கன்னா அவர் தான் முன்னணி. எங்களுக்கு முன்னாள் தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் இருந்தார். அதனால் அவரெல்லாம் பயிற்சி டெய்லி செய்கிறனால இன்னும் அவர் இளமையாக இருக்கிறார் பார்த்தா அவரை பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நம்ம ராஜகுமாரே மாதேஸ்வரியாக்கம் டெய்லி பயிற்சி பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கார் பாருங்கள். நாங்கள் அங்கே உட்காந்து சேர் எடுத்து போட்டார். இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி செய்கிறதுனால தான். இந்த பயிற்சி நம்ம விடாமல் செஞ்சோம்னா நம்ம நல்ல இளமையை இன்னும் நம்ம இருக்கலாம். அது ஒரு நல்ல இது. அதே மாதிரி டைமுக்குனா நீங்கள் எல்லாம் ஏன்னா சீக்கிரம் முடிங்க, அவர் வரணுமையா அப்படின்னு கேட்பீங்க.
அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கலாங்க. நாம் அவரோடு காத்து கொண்டிருக்கிற பேராசிரியர் முனைவர் நகைச்சுவை நவரசு திரு நீலகண்டன் அவர்களுடைய பேச்சை மகரிஷி அவர்கள் மிகவும் ரசித்து கொண்டே கேட்பாராம். இவர் பேசுகிறத கேட்டு அப்படி ஒரு ரசனையோடு இருப்பாராம் அவர் மகரிஷி இருக்கிற காலத்தில். அதனால் அவருக்கு முதலே டாக்டர் பட்டம் அவருக்கு தான் கிடச்சிது. பிஹெச்டி படித்து டாக்டர் பட்டம் மகரிஷி கொடுத்து அவர் கையால் வாங்க பெற்றவர். அவ்வளோ அன்னைக்கு அவருக்கு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சிரிக்க மாட்டார், நம்மளைத்தான் சிரிக்க வைப்பார். அதான் ஒரு இது பாருங்கள், நீங்கள் அவரை பார்த்துட்டு இருங்க, அவர் சிரிக்கவே மாட்டார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நம்ம தான் அவரை பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம். அப்படி ஒரு அற்புதமான பேச்சாளர். அவர்களை ரொம்ப வணங்கி வாழ்த்து கேட்டுக்கிறோம். வாழ்க வளமுடன். அதுமாரி மேலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் மன்றமும் மனவளக்கலையும் சேர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நாங்கள் மனைவி நல வேட்பு நிகழ்ச்சிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இது கணவன் மனைவி சேர்ந்து செய்யக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. ஏன்னா ஒரு 15, 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் முடிச்சிருப்போம். இது புதுசாக கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒன்று, மாலை மாற்றுறது, கயிறுகள் கட்டுறது, இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி நம்ம வச்சுருக்குறோம். அது பார்த்திங்கன்னா முத்தமிழ் மன்றமும் நகைச்சுவை மன்றமும் எல்லாமே இணைந்து தான் நாங்கள் செய்கிறோம். மனவளக்கலை மன்றம் சேர்த்து செய்கிறோம். அதில் நீங்கள் எல்லா அன்பர்களும் கலந்து கொண்டு பேர்களை பதிவு செஞ்சு வாங்க, கலந்து கொண்டு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மனமும் ஏற்றுக்கொண்டு நான் அவசியம் இந்த விழாவிலே கலந்து கொள்கிறேன் என்று சொன்ன மருத்துவர் திரு கே பொம்முசாமி ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதற்கண் இந்த உலகிற்கு நிலைத்த என்னுடைய தாய் தந்தையருக்கும் எனது குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து வணக்கத்துக்குரிய அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய அருமை அப்பா அண்டு அம்மா ராஜ்குமார் சார்ந்த மாதேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அவரோட சன்னு டாக்டர் பிரகாசும் நானும் ஒரே பேட்ச்மேட்டுங்க. நம்முடைய இந்த நகைச்சுவை விழாவானது இவ்வளவு சீரோடும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல சிரிக்க மறந்துட்டோம். இந்த உலகத்தில், இந்த வேகமான ஒரு உலகத்தில் சிரிக்க மறந்துட்டோம். அந்த சிரிப்பினால் மூத்தவர்கள் சொன்ன மாதிரி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக முடியுமாங்க. நீங்கள் டாக்டர்கிட்டே வர தேவையில்லை, எங்கிட்ட நீங்கள் யாரும் வரவே தேவையில்லை, நீங்கள் சிரித்தாலே போதும். ஆனால் அந்த சிரிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் மறந்து விட்டு வருகின்றான் என்பதுதான் நிதர்சனம். ஸோ அந்த வகையில் அந்த சிரிப்பை மறுபடியும் இந்த உலகுக்கு கொண்டு வர வேண்டும், நம்முடைய மக்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நல்ல நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு அடுத்ததாக பேசவிருக்கின்ற நகைச்சுவை நாவரசு பேராசிரியர் நீலகண்டன் அவர்கள் பற்றி உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா யூடியூப்லாம் பேசியிருப்பார். அவருடைய அந்த சர்க்கரை பொங்கல், அந்த ரசம் காமெடி வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா அது அவர் சொல்லும்போது அப்படியே அவர் ரசித்து சொல்லுவார் பாருங்க. அது ஏதோ நாமளே சாப்பிட்டு நாமளே அதை அனுபவிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் அவருடைய பேச்சை கேட்க நாங்கள்லாம் ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். ஏன்னா நகைச்சுவை அப்படிங்கிறது, நகை அப்படின்னாலே ஒரு ஒரு அழகுக்காக தான் நம்ம நகை போடுறோம், தங்கம் போடுறோம். புன்னகை பொன்னகை எல்லாமே நமக்கு அழகு கூட்டுபவை. அதனால தான் நகை சுவை. நீங்கள் நல்லா நகைத்தால், நல்லா சிரித்தால், அதை அனுபவிச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முகம் பொலிவு பெறும். யாரெல்லாம் சிரிக்கிறீங்களோ ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன ஒரு மருத்துவ சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் சிரிக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு தசைகள் நம்முடைய ஃபேஸில் நம்முடைய முகத்தில் எண்ணற்ற தசைகள் இருக்குது. அந்த சிரிப்புக்கான தசைகள் வலுப்பெற மட்டும்தான் ஒருத்தர் நல்ல அழகாக மெருகேற்ற முடியும். அதனால தான் நிறைய சினிமா ஸ்டார்ஸ்லாம் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் சிரிச்சுட்டு ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய விழாக்கால அந்த போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே பல்ல காமிச்சு சிரிச்சுட்டு இருப்பாங்க.
ஸோ சிரிப்பு மட்டும்தான் வந்து ஒருத்தர் வந்து தன்னம்பிக்கை உருவாக்கும், நல்லா வந்து இது பண்ணும். ஏன்னா நீங்கள் சிரிக்கும்போது, ஒவ்வொரு முறையும் சிரிக்கும்போது உங்கள் உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் நிறைய வந்து கெமிக்கல்ஸ் வந்து ரியாக்ஷன் நடக்கும். அதில் வந்து பர்டிகுலராக வந்து டோப்பமைன், என்டார்பின்ஸ் அப்படிங்கிற அந்த ஹார்மோன்ஸ் வந்து டெவலப் ஆகும். அந்த ஹார்மோன் டெவலப் ஆக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். மனம் வந்து நல்ல விஷயங்களை தேடும், நல்ல விஷயங்களை யோசிக்கும். அதனால தான் வந்து மூத்தவர்கள் சொல்லுவாங்க, இடுக்கண் வருங்க அப்படிங்கிறது. துன்பம் வரும்போது சிரியுங்கள் அப்படின்னு சொல்றது காரணம், நீங்கள் எப்பெல்லாம் துன்பம் வருதோ அப்பெல்லாம் சிரிச்சிங்க அப்படின்னா அந்த துன்பத்துக்கு காரணமான விஷயங்களை நீங்கள் கண்டறிந்து அதுலேருந்து மீள முடியும். அதனால தான் வந்து பெரியவர்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மருத்துவத்தில் ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பர்கின்சன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேஸில் வந்து ரியாக்ஷனே இருக்காது, ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ அதனால் சிரிக்காதவங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் வந்து பர்கின்சன் டிசீஸ். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த வியாதி இல்லைன்னு நினைக்கிற யாருக்கும் அடுத்து 1 மணி நேரத்துக்கு நல்லா சிரிச்சிங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் போயிடும். கிளம்பும்போது ரொம்ப அவசரமாக இருந்தது, வீட்டில் பார்த்தேன் ஒரு டேபிளில் சாப்பாடு வச்சுருந்தது, சப்பாத்தி நினச்சிட்டு நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் திடீர்னு பொண்டாட்டி வந்தாங்க, என்னங்க அப்படின்னாங்க. ஏம்மா பசிச்சது, சப்பாத்தி வச்சுருந்தீங்க சாப்பிட்டேன்ல. ஐயோ மானங்கிட்டவனே அப்படின்ட்டு வீட்டம்மாக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை சாப்பாடெல்லாம் பாராட்டுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன், ஆமாம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சாப்பாட்டில் கருப்பு முடி தான் வந்தது அப்படின்னு. இல்லை வர நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க, ரொம்ப மோசமாக நடந்துக்கிறீங்க. என்ன சொல்லுமா அப்படின்னு. இல்லை முதல்லாம் பீச்சு, பார்க்கு, சினிமா தியேட்டர்லாம் கூப்பிட்டு போவீங்க, இப்போல்லாம் நீங்கள் எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்கன்னாங்க. நான் சொன்னேன், அடே அசட்டு பொண்டாட்டி, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது பிரசாரத்துக்கு போவாங்களா, அதனால் வந்து திரும்பி எப்படி போகுது அப்படின்ட்டு அதுலேருந்து இனிமேல் நம்ம வந்து பேசவே அப்படின்ட்டு. எதில் சின்ன பையன் இருந்தால் நம்ம ஒரு 10 மனசுக்குள்ளே எண்ணிட்டு பேசணும். அதே நமக்கு சமமானவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு 50 எண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா நம்ம அவங்க சொல்றதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு. அதே வந்து நமக்கு வந்து நம்மளோட பலசாலியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 தடவை எண்ணி பார்த்துக்கணும், இவங்ககிட்ட பேசலாமா வேணாமா அப்படின்ட்டு. அதே ஆப்போசிட்டில் பொண்டாட்டி இருந்தால் எண்ணிகிட்டே இருக்கணும், பேசிடுவே. அதனால் இந்த விதத்தில் நம்ம வந்து எல்லாரும் சிரித்து நம்முடைய உடம்பையும் மனதையும் நல்ல ஒரு வலுவாக்கி நோயற்ற வாழ்வை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, சிரிக்க மறந்ததால்தான் மனிதன் சிந்திக்க தவறிவிட்டான், அதுதான் உண்மை. அதனால் வந்து நன்றாக சிரியுங்கள், நோயற்ற வாழ்வை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு சிரிப்போம் சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் மிகவும் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய திரு நீலகண்டன் ஐயா அவர்களுடைய வாங்க சிரிக்கலாம் வயதை குறிக்கலாம் என்றும் நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்திலே. ராம்ராஜ் காட்டன் இந்தியாவின் கலாச்சாரம், பழனியப்பா இன்டர்நேஷனல் சீனியர் செகண்டரி ஸ்கூல், த பெஸ்ட் எஜுகேஷன் லேண்ட்மார்க் இன் அவினாஷி, மாதேஸ்வரி மருத்துவமனை, தம்பியண்ணன் ஜுவல்லர்ஸ் அண்ட் சில்வர்ஸ், திருமுருகன் டெக்ஸ்டைல்ஸ், அவினாஷி குவாலிட்டி ஸ்கேன்ஸ், யாரும் நலம்பெற KRN என்ற மருத்துவ மையம் ஆகியவை வழங்கக்கூடிய நகைச்சுவை மன்றத்தின் 2வது நிகழ்வு. நகைச்சுவை நாவரசு திரு நீலகண்டன் ஐயா அவர்கள் சர்க்கரை பொங்கலில் ரசம் ஊற்றி சாப்பிட்டால் எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ இப்பொழுது உங்களுக்கு